இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெரிகோஸ் வெயின். இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய பேர் வந்து வெரிகோஸ் வெயின்ல கஷ்டப்படுறாங்க. இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நரம்புகள் பெரிதாகி வீக்கமடைஞ்சு அது வந்து நமக்கு வலியை கொடுக்கும். நீங்க நிறைய பேர் பாத்துருக்கலாம், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்ன வந்து ஆயின்மெண்ட் பூசிட்டு படுப்பாங்க. ஏன்னா அந்த கால் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலியை கொடுக்கும், தூங்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு வலியை கொடுக்கும். இதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த நரம்புகள் வீக்கம், இன்னொன்னு பிளட் சர்க்குலேஷன். ஏன் நான் மட்டும் இந்த வெரிகோஸ் வெயின்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்றாவது உடல் பருமன். நம்ம பாடி வெயிட் போட போட இந்த வெரிகோஸ் வெயினோட எஃபெக்ட் வந்து நமக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது ரீசன், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இந்த நீண்ட நேரம் நின்று வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல, டீச்சர்ஸ், நர்ஸ், அப்புறம் இந்த கம்பெனிஸ்ல இந்த ப்ரொடக்ஷன் லைன்ல நின்று வேலை செய்வாங்கல்ல, அவங்க இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி நீண்ட நேரம் நின்று வேலை செய்யற ஜாப்ஸ் இருக்கு அவங்க. மூன்றாவது ரீசன் பாத்தீங்கன்னா, பெண்கள் உங்களோட கர்ப்ப காலத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் சேஞ்சஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயினுக்கு முக்கிய ரீசனா வந்து அமையுது. சோ இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து நான் எப்படி விடுபடுறது, எனக்கு ஆல்ரெடி வெரிகோஸ் வெயின் இருக்கு, நான் எப்படி வந்து நான் இதை குணப்படுத்துறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க பாக்கணும். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சரியா இருந்தாலே பல நோயில இருந்து நம்மளுக்கு நிவர்த்தி அடையும். சோ இந்த பிளட் சர்க்குலேஷன் சரியா ஆகிறதுக்கு தான் நம்ம BA இன்டர்நேஷனல் அலோரா பேண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அலோரா பேண்ட்ஸ் அது வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது எல்லாத்தையும் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அலோரா பேண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பயனடைஞ்சிருக்காங்க என்ற டெஸ்டிமோனி தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் சிங்கப்பூர்ல வந்திருக்கேன். என் பேர் ஜெயா, எனக்கு 65 வயசு. எனக்கு ரொம்ப நாளாவே நீ பெயின், வெரிகோஸ் பெயின் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து எவ்வளவு வைத்தியம் பார்த்து எனக்கு அது சரியாகல. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு GHல. அது மாதிரி GHல அட்மிட் பண்ணோன்னே என்ன 10 நாள் 11 நாள் வாட்டிலே வச்சிருந்து அப்புறம் கண்டுபிடிச்சாங்க என்னோட பிளட் வந்து திக்கா இருக்கு, மூவ் பண்ணல, ஃப்ளோ பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிளட் டின்னர் கொடுத்தாங்க. ஆனா டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அது தாங்க முடியாது, அந்த இன்ஜெக்ஷன் சுருக்கு சுருக்குன்னு குத்தம். ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு அப்ப ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கல, எனக்கு எப்படி வந்தாலும் எனக்கு வீட்டுக்கே கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அலோரா பேண்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாம் அறியாமே ஒரு வாரம் 2 வாரத்துல எனக்கு அந்த புண்ணு கொஞ்சம் காயுறது, எனக்கு அந்த விறுவிறுன்னு குத்துறதுலாம் கொஞ்சம் குறையுது, எனக்கு சொந்தமாவே தெரிய வந்துச்சு. அப்புறம் 3 வாரம் இருக்கும் போது நான் சொந்தமாவே விழிச்சால எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஹெல்ப்பரை விட்டு கொஞ்சம் அங்க கையை பிடிச்சி கொஞ்சம் அங்க நடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கவும் வந்துச்சு. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது வந்து என்னன்னா, காசை பார்க்காதீங்க, இந்த சில்வர் வாங்கி உடுத்துங்க, போடுங்க. அப்பதான் நீங்களும் உங்க பேர பிள்ளைங்களோடய உங்க ஃபேமிலியோடய ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ உங்களுக்கும் இது தொடர்பான மேல் விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ள மறக்காதீங்க.